ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நாவலோட பேர் த அட்வென்ச்சர் ஆஃப் வெஸ்டர்ன் ஸ்டார் பை அகாதா கிறிஸ்டி. சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே போவோம். போய்ரட் கிட்ட ஒரு நாள் மேரி மார்லோ அப்படின்றவங்க அமெரிக்கா சினிமா நடிகை அவங்க வர்றாங்க. அவங்க கிட்ட வெஸ்டர்ன் ஸ்டார் அப்படின்னு ஒரு வைரம் இருக்குது. அவங்களுக்கு 3 கடிதங்கள் வருது. அந்த கடிதங்களை ஒரு சீன மனிதன் கொடுக்குறான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, இந்த வைரம் ஒரு சிலை, அதாவது ஒரு அழகான சிலையின் இடது கண்ணிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. முழு நிலவுக்கு முன்னாடி இதை திருப்பி கொடுத்தா அதுதான் உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா உங்களை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த வைரத்தை மேரியோட கணவர் கிரிகேரி ரால்ஃப் 3 வருடங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவில் வாங்கி மேரிக்கு கொடுத்துருக்காரு. மேரியும் அவளோட கணவரும் யார்ட்லி சேஸ் அப்படின்னு ஒரு பெரிய வீட்டுக்கு போக முடிவு பண்ணுறாங்க. அது லார்ட் அண்ட் லேடி யார்ட்லிங்கிறவங்களோட வீடு. அங்கே ஒரு படம் எடுக்க பேச போகிறாங்க. மேரி வைரத்தை கொண்டு போக உறுதியாக இருக்காங்க. போய்ரட்டும் ஹேஸ்டிங்ஸும் 3 வருடங்களுக்கு முன்னாடி ரால்ஃபுக்கும் லேடி யார்ட்லிக்கும் ஒரு ரகசிய உறவு இருக்குதுன்ற கிசுகிசு பற்றி கேள்விப்படுறாங்க. அதை நினைவுபடுத்தும் பார்க்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, யார்ட்லி தம்பதியர்கிட்டையும் அதே மாதிரி இன்னொரு வைரம் இருக்குது. அந்த வைரத்தோட பேர் என்னென்னா ஸ்டார் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மேரி போன பிறகு லேடி யார்ட்லி ஹேஸ்டிங்ஸை வந்து சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு அதே மாதிரி மிரட்டல் கடிதங்கள் வந்திருக்குது. அவங்களோட கணவர் கடனில் இருக்கிறாரு, அதனால் வைரத்தை விற்க நினைக்கிறாங்க. போய்ரட் இதை கேட்டதும் யார்ட்லி சேஸுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஒரு நாள் இரவு திடீர்னு லைட் எல்லாம் ஆஃப் ஆகிடுது. ஒரு சீன மனிதன் லேடி யார்ட்லியை தாக்குறான். அவளோட வைரம் திருடப்படுது. அடுத்த நாள் மேரி தங்கியிருந்த ஹோட்டலில் அவங்களோட வைரத்தையும் யாரோ திருடிடுறாங்க. போய்ரட் விசாரிக்கிறாரு. விசாரணை பண்ணி யார்ட்லி தம்பதியருக்கு அவங்களோட வைரத்தை திருப்பி கொடுக்குறாரு. அப்புறம் போய்ரட் ஹேஸ்டிங்க்கு உண்மையை சொல்கிறாரு. உண்மையில் 2 வைரம் கிடையாது, சீன மனிதனும் கிடையாது. இது எல்லாமே கிரிகரி ரோல்ஃப் போட்ட நாடகம். 3 வருடங்களுக்கு முன்னாடி ரோல்ஃபுக்கும் லேடி யார்ட்லிக்கும் ஒரு ரகசிய உறவு இருந்திருக்கு. அதை வச்சு ரோல்ஃப் அவங்கள மிரட்டி உண்மையான வைரத்தை வாங்கியிருக்கான். அதை தான் அவன் தன் மனைவி மேரிக்கு திருமண பரிசாக கொடுத்தான். லேடி யார்ட்லி கிட்ட இருந்தது போலி வைரம். அவங்களோட கணவர் அதை வித்திருந்தா உண்மை வெளியே வந்திருக்கும். அதனால் ரோல்ஃப் இந்த மிரட்டல், திருட்டு எல்லாம் நாடகமாக பண்ணியிருக்காரு. கடைசியில் போய்ரட் ரோல்ஃபை மிரட்டி உண்மையான வைரத்தை திருப்பி கொடுக்க வச்சு யார்ட்லி தம்பதியரை அவன் வாழ்க்கையிலிருந்து விலக சொல்கிறாரு. இதோட சொல்லி கதையை முடிக்கிறார் ஆத்தர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக புக்கு வாங்கி படிங்க, இல்லைனா லைப்ரரியில் புக்கு பாரோ பண்ணி படிங்க. நன்றி, வணக்கம்.